Hi friends, welcome to JJ bujjima tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் கண்டினியூஸா டைப்ஸ் ஆஃப் டக்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி நிறைய டைப்ஸ்ல வந்து ஸ்கர்ட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் போய் அதை பாருங்கள். ஃபார்முலா படி எல்லாருக்குமே மறக்காத அளவுக்கு நான் வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக தெரியும். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கூட போய் ப்ளேலிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள். நான் எல்லாமே தனித்தனி ஃபோல்டராக அழகாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு. இப்போது நம்ம பார்க்க போகிற டக்கு வந்து பிளைண்ட் டக்கு. இது வந்து பார்க்குறப்போ இப்படி தான் இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது வந்து நான் ஆஃப் இன்ச்சில் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதுதான் பிளைன் டக்கு. நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்காண்டி இதையும் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை காட்டுறேன். கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஃப்ரென்ஸ் படுத்தி நான் கிளியராக காட்டியிருக்கேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிளைன் டக்கோட பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். பிளைன் டக்கில் டக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஓகேவா? ஈவனாக ஒரே அளவு. மறுபடியும் நான் சொல்கிறது ஹைட்டு ப்ளஸ் வந்து வித்து. இது வந்து உங்களோட இதை பொறுத்து. இல்லை 1/2 இன்ச் வச்சுக்கலாம், 1 இன்ச் வச்சு இந்த டக்கு வைக்கலாம். ஆனால் பிளைன் டக்கு வந்து நெருக்கமாக தான் இருக்கும். சரிங்களா? பேசிக்காக நான் சொல்லிடுறேன், க்ரியேட்டிவிட்டி உங்களுது. ஓகேவா? அடுத்தது டக்கோட அளவு வந்து ஒரே மாதிரியாக இருக்குது. இப்போ 1 இன்ச்சுனா 1 இன்ச்லேயே மெயின்டைன் ஆகணும். 1/2 இன்ச் அப்படின்னா 1/2 இன்ச்லேயே மெயின்டைன் ஆகணும். அந்த மாதிரி கேப்பும் சரி, ஹைட்டும் சரி. இது வந்து உங்களோட இது தான். ப்ளஸ் வந்து ஈவனாக ஒன்று போல் இருக்கணும், அளவு மாறிடக்கூடாது, நல்லா இருக்காது. மெயினாக பிளைன் டக்குனா நெருக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போது இதில் வந்து நான் எப்படி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு கிளாத்தில் பாதி வந்து 1/2 இன்ச்சில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு 1/2 இன்ச் கேப்பில் வச்சு நான் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றத காட்ட போகிறேன். வாங்க ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நான் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் பெருசாக. இதில் வந்து பாதி, இது வந்து மெஷர்மெண்ட் கிடையாது. நான் வந்து பாதி வந்து உங்களுக்கு இந்த இருக்கா, இந்த பாதியில் வந்து உங்களுக்கு நான் 2ஆக சொல்லித்தர போகிறேன். ஒன்று எப்படின்னா 1/2 இன்ச் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இன்ச்சு வந்து விட்டுறலாம். சரியா? ரொம்ப ஒட்டில் போட்டால் தெரியாதுல்ல. அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் கரெக்டாக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 1/2 இன்ச் இருக்குல்ல, இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே 1/4 இன்ச் வச்சாலும் ஓகே, 1/2 இன்ச் வச்சாலும் ஓகே. நான் இப்போ கரெக்டாக அந்த 1/4 அளவுக்கு வச்சு உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது நம்ம 1/4 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா பாருங்கள், இதில் வந்து கரெக்டாக அந்த 1/4 இன்ச் வந்து உள்ளே போயிடுது. அடுத்தது ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இருக்கா மார்க் பண்ணியிருக்கோமா, இது வந்து இப்படி நம்ம வச்சு பார்க்கணும். ஒரு சைடாக வைக்கிறப்போ அந்த டாட் வந்து உள்ளே போயிடுது. இப்போ இதுக்கு அடுத்த மார்க்கை நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த இடம்னு எடுக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக எடுத்து மறுபடியும் அதே கேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் என்ன கேப் வச்சோமோ அதே கேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போது இது இப்படி வைக்கிறப்போ அடுத்த ஃப்ளீட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? இப்படி நம்ம வைக்கிறப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளீட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, கேப் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஆஃப் வந்து உள்ளே போகுது. நம்ம நெக்ஸ்ட்டு இருக்க ஆஃபை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஈவனாக ஒரே அளவாக தெரியுதா? ஈவனாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்படியே நான் அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா? நான் ஆஃப் இன்ச்சுக்கு நான் வந்து ஒரே ஈவனாக நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு கீழே இதுக்காண்டியே ஸ்டிச் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் அந்த பீஸ் வந்து தனியாக தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே அளவாக இருந்தால் தான் இது அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா தனித்தனியாக அது தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆஃப் இன்ச்சில் வச்சு உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காட்டிட்டேன். இப்போது 1.5 இன்ச் கேப்பில், அதாவது 1 இன்ச் கேப்பு, ஆஃப் இன்ச் வந்து அந்த ஃபோல்டிங்க்கு. ஸோ அப்படி எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை காட்டுறேன். சேம் மறுபடியும் அந்த சென்டரு நம்ம விட்டுருக்கோம்ல, 1.5 இன்ச் இந்த இருக்குது, 1.5. ஆஃப் இன்ச் வந்து இந்த தையலுக்கு, மறுபடியும் 1.5 அந்த ஆஃப் இன்ச், மறுபடியும் 1.5 அந்த ஆஃப். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், மேலே மார்க் பண்ணுறப்போ சேம் அதையே கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போனா ஈவனாக வரும், அன்ஈவன் ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ நீங்கள் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. டவுட்டுனா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருந்ததில்லை. அப்படியே ரிப்ளை பண்ண லேட் ஆச்சுனாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் வீடியோவாகவே கொடுப்பேன். அப்படி இல்லைனாலும் மெசேஜில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த வீடியோவை எடுத்தே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போது 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. சேம் நம்ம இப்போ கீழேயும் நான் மார்க் பண்ணலை, நீங்கள் வந்து கீழேயும் மார்க் பண்ணிக்கலோங்க. இப்போ இந்த 2 டாட் இருக்கா, ஆஃப் இன்ச், இந்த 2 மார்க் பண்ணதையும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த ஆஃப் இன்ச்சை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது அடுத்த ஆஃப் இன்ச் 2 டாட்டையும் கரெக்டாக இப்போ லாஸ்ட்டாக நம்ம இருக்கிற ஒன்றையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நான் வந்து ஆஃப் இது ஆக்சுவலி இதுதான் பிளைன் ஸ்டிச்சு, பிளைன் டக்கு. எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா? இதான் வந்து பிளைன் டக்கு. ஸோ பின் டக் மாதிரியே தான் இது. வந்து பிளைன் டக்கில் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தெளிவாக காட்டியிருக்கேன்.
ஆக்சுவலி இதான் நம்ம நல்லாயிருக்கும் ரொம்ப நெருக்கமாக பார்க்குறப்போ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ½ இன்ச்சில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. இதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். பட் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப தெரியும். வேறு ஒன்றுமே இல்லை. பிளைண்ட் டக்கை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு இந்த வித்து டக்கோட வித்து ஒன்று போல் இருக்கணும், அவ்வளோதான். இந்த பிளைண்ட் டக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது குர்த்தி ஃப்ராகு அந்த மாதிரி என்ன நம்ம ஸ்டிச் பண்ணாலும் அதில் நம்ம ப்ளைனாக இருக்கிறதுல இதில் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை சிம்பிளாக சின்னதாக பூவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத்தில் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு டக் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.